ஐயம் சாரி ஐயப்பா விஷயம் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதனுடைய சொல்லப்பட்ட தகவல் அப்படிங்கிறது இவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அது புரிந்து கொள்ளாமல் பாடப்பட்ட ஒரு குழந்தையின் பாடலா பார்க்குறேன். ஒன்று புரிஞ்சுக்கிட்டு பேசணும், இங்கே வந்து இல்லைன்னா பேசக்கூடாது. இப்போ வந்து இந்து மதத்தை பொறுத்த வரைக்குமே அவதாரங்கள்ங்கிறது ரொம்ப பெருமையாக கருதப்படுது. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியான அவதாரங்கள். நைஷ்டிக பிரம்மச்சாரினா பெண்களை பார்க்காமல் இருப்பது, அப்போ சட்டம் வயதுக்கு மேலே இருக்கிற இளம் வயது பெண்களை பார்க்காம இருக்கிறது அவரோட தபஸ், அவருடைய விரதம். அப்படிங்கும் போது அதுக்கு மரியாதை கொடுத்து நம்ம இவங்க போகாமல் இருக்காங்க. பட் இவங்க அதுக்காக தீட்டாப்பா உள்ள வந்தா தீட்டா, அந்த தீட்டா, இந்த தீட்டா, இப்படிலாம் அவங்க சர்ச்சை பண்ணதுக்கு உச்சநீதிமன்றமும் சொல்லிடுச்சு. சரி பரவாயில்ல உள்ள போகணும். உண்மையிலேயே உள்ள விடாது யாரு? புரட்சி அப்படிங்கிறது கோயில்கள்ல இருந்து தொடங்குறதா ஏன் நினைக்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன். வீட்டுல இருக்கிற ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம் ஒழிச்சிட்டோமா? இல்ல சமுதாயத்துல ஈக்குவல் ஜெண்டர்ங்கிறது எல்லா கம்பெனிலும் ஈக்குவல் ஜெண்டர் தான் இருக்கா? நான் ஜீன்ஸ் போட்டா எனக்கு என்ன, நான் டவுசர் போட்டா எனக்கு என்ன? யாருப்பா கேட்டா? நீங்க தாடிகாரம் பேத்தி தானே, நீங்க கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை சார். தமிழ்நாட்டில் பெரியார் படம் இந்த பக்கம் இருந்தா முருகன் படம் இந்த பக்கம் இருக்கும். ரெண்டு பேரையும் கும்பிடுறவங்க தான் எங்க ஆட்கள். அந்த அளவுக்கு இந்த மக்களுக்கு பெரியாரை ரொம்ப பிடிக்கும். ஆனா அவருடைய ஆனால் ஐயம் சாரி ஐயப்பா பாடலுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, அதாவது நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்க்க நினைக்கக்கூடிய விஜயோ சீமானோ வாய் திறக்கவே இல்லை. நீங்கள் ஏன் இது எல்லாத்துக்கும் இவங்க வாய் திறக்கணும்னு நினைக்கிறீங்க? யார் இதை வாய் திறக்கணும்னு நினைக்கிறது? இப்போ மற்றவங்களாம் வாய் திறந்துட்டாங்களான்னு அடுத்த கேள்வி கேட்பேன். டிடிவி தினகரன் வாய் திறந்தாரான்னு கேட்கலாமா? அரசியல்வாதியாக இருக்கிற எல்லாரும் எடுத்துக்கீங்க. இப்போ கருத்துக்கள் என்ன மாதிரியான கருத்துக்களாக மக்களை சென்றடையுதுங்கிறது தான் முக்கியம். ஒருத்தர் கருத்து தெரிவிக்காதனாலேயே நடிகர் விஜயையும் சீமானையும் சேர்த்து வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்கீங்களே, ஏன் என்னாச்சு? நல்லா தானே இருந்தீங்க. இல்லை, இது ஒரு புரளி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக நடிகர் விஜயோடைய ஸ்டாண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சீமான் ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் ஒரு தமிழ் போராளி. ஆனால் அவருடைய இதுக்கு வந்து ஒரு மாஸ் தேவைப்பட்டது. அப்போ விஜயோட மாஸ் வந்து அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்பினேன். ஒன்று. ரெண்டாவது, விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகளை அவர் முழுக்கவே வேண்டான்ட்டார். அதிமுக வேண்டான்னு இதே சொல்லிட்டார், ஓப்பனாகவே சொல்லிட்டார். அந்த பாம்பு அது இதுன்னெலாம் சொல்லி அந்த திமுகவும் வேண்டாங்கிற மாதிரியே சொல்லிட்டார். இன்னொன்று, யாரு? விஜய். ஸோ சர்க்கார் படத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலவசங்கள்லாம் எடுத்து வந்து உடைப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஸ்டண்ட்டு. அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா, ஸோ இவர் வந்து ஹைலி ஆப்போசிட் டு திராவிட கட்சிகள்ங்கிறது தெளிவாக தெரியுது. ஸோ பிஜேபிக்காவது இவர் சப்போர்ட் பண்ணுவாரானா, இவர் அப்படி சப்போர்ட் பண்ணுற ஆள் மாதிரி தெரியல. பெரியாருக்கெல்லாம் போய் மாலை போட்டார். ஸோ இவருடைய சிந்தனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஜேபி ஓரியன்டாக, அதாவது மத ஓரியன்டாகவே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போ இவர் போக வேண்டிய ஒரே தளம் என்னென்னா தமிழ் தேசியம் அப்படிங்கிறத இவர் தன்னுடைய கருத்தாக கொள்ளலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதனால் சீமான் அண்ணாவும் விஜயும் சேர்ந்து இருந்தால் ஒரு பெரிய பிரைட் ஃபியூச்சர் கிடைக்குங்கிறது என்னுடைய திண்ணமான எண்ணம். ஆனால் அதுக்காக ஏன் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க? சீமானு விஜய் தான் சொல்கிறேன். பிரியலையே. இல்லையே, அவர் லாரி மோரி செத்துருவோன்னு சாபம்லாம் விட்டுருக்காரு சீமான். விஜய் சாபம்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் சொல்ல வந்த மீனிங் என்னென்னா, ஒன்று இந்த பக்கம் இரு, இல்லை இந்த பக்கம் இரு, நடுவில் இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கமாக சொல்லுவாங்க. பட் ஒரு தலைவருக்கான அழகு இல்லையா அது? இன்னொரு தலைவர் அப்படி பேசக்கூடாது. தலைவர்கள் நாகரிகமாக தான் பேசுகிறாங்களா? இப்போ அன்புமணி முந்தா நாள் சொல்கிற மாதிரி நாகரிகமாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும்னாங்க. யாருங்க பழைய பேச்சுக்கள் எல்லாத்தையும் எடுத்துங்க, எது நாகரிகமாக இருந்திருக்கு? இதெல்லாம் ஒரு ஃப்ளோவில் எமோஷனில் பேசுகிறது தானே. அதை போய் ஒரு பெரிய கண்டென்ட் மாதிரி பேசிக்க வேண்டாம். ஆக்சுவலாக இதே விஜய் வந்து மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 100 தடவை தம்பி 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 தம்பின்னு சொல்லி உரிமை கொண்டாடினவர் அதே சீமான் தாங்கிறத அவர் மறந்துடக்கூடாதுல்ல. ஓகே, இப்போ விஜயும் சீமானும் ஒன்று சேர்றதுனால ஜோதிடர் ராம்ஜிக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு? என்ன பயன் இல்லை சார். அப்புறம் ஏன் ரெண்டு பேரும் ஒன்று சேர்க்கிற முயற்சியில் நீங்கள் இறங்கியிருக்கீங்க? அதான் சொன்னேன், நான் ஏன் இறங்க போகிறேன்? இது ஒரு வதந்தி. ஆனால் வந்து நான் இப்படி பேசியிருக்கீங்க. ஆமாம், நிறைய வீடியோக்கள் பேசியிருக்கேன். அது எனக்கு என்னென்னா, இப்படி ஒரு முகாந்திரம் வராதா? தமிழ் மேலே எனக்கு ரொம்ப பற்று. ஸோ தமிழ் தேசியம் ஒரு தடவை சான்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுனால சீமானை பொறுத்த வரைக்கும் கூட்டணி இல்லைன்னு தெளிவாக சொல்லிட்டார். கூட்டணி இல்லைங்கிற போது இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டணி இல்லாமல் சர்வை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது கூட்டணி வேணும் அப்படிங்கிறதுக்கு விஜய் ஒரு சப்போர்ட்டாக இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். இன்றைக்கி விஜய் தானே எல்லாருமே அது என் கட்சிக்கு வந்துருவார்னு டிமாண்ட் பண்ணுறாங்க. நான் அது ஃபஸ்ட்லேருந்தே குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். போன வருஷத்துலேருந்தே சார் 2021 பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் அரசியலுக்கு வருவார்னு சொன்னதும் நான் தான். அதுக்கப்புறம் விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறமும் நீங்கள் சீமானோடு சேர்ந்து செயல்படுங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும்னு இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, அதனால் இது என்னுடைய தனிப்பட்ட ஆசை, அவ்வளோதான். எங்களால் என்ன புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா, சாமியாராக இருக்கிறவங்க பொதுவாக அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஆசிரமம் ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஜோதிடராக இருக்கக்கூடிய நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்களே, அது என்ன? இல்லை, இப்போவும் சொல்கிறேன், அது ஒரு முன்னெடுப்பாக அது மாதிரி அமைக்கிறான்னு நினச்சோம். ஏன்னா இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து இங்கே அது தப்பு இது தப்பு நம்ம தெரிந்து கொள்ள நம்ம நினச்சது வேற, ஆனால் அங்கே நடந்து கொண்டிருப்பது வேற. நம்ம சொல்லப்படுற தகவல்கள் வேற. ஆணி மூலம் அரசாலும் அப்படின்னா ஆண் மூலம் அரசாலும்னு சொல்லப்படுது.
ஈவன் ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட எடுத்துங்க. ஒரு டெத் வீடு, ஒரு ஒரு இது தெருவுக்குள்ள போறீங்க. அந்த இடத்துல வந்து ஒரு டெத் ஆயிடுச்சு ஒரு வீட்ல. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த தெருவுல இருக்க கோயில்கள்லாம் மூடிடுறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன நெனச்சுக்கிறோம்னா, அங்க வந்து தீட்டுப்பட்டுருச்சு, சாமிக்கு தீட்டுப்பட்டுருச்சுன்னு கதவ மூடிடுறாங்க. ஆக்சுவலா அது தீட்டுலாம் ஒண்ணும் கிடையாது. ஆக்சுவலா உண்மை என்னன்னா, அங்க இருக்கிற சிவபெருமான் வந்து அ எல்லாருக்கும் முன்னாடி அந்த டெத் வீட்ல உட்காந்து அந்த சுமந்து சென்று பண்றாருங்கிறது தான் நியதி. ஆனா நமக்கு சொல்லப்பட்டது என்னன்னா, தீட்டுங்கிற பேரால சொல்லப்பட்டது. இப்ப ஐ அம் சாரி ஐயப்பா விஷயம் கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, அதனுடைய சொல்லப்பட்ட தகவல் அப்படிங்கிறது இவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஐயப்பன் யாரு? இப்ப பார்க்கிறவங்க நெறைய பேருக்கு இது ரீச் இல்ல கிடையாது. யாரு மக்களுக்கு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க? ஐ ஆம் சாரி ஐயப்பா பாடல. ஏன்னா இந்த பாட்ட பாடுனவங்கள சொல்றேன். ஏன் அப்டின்னா, ஆ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு நைஷ்டிக பிரம்மச்சாரியாக எழுந்தருளி இருக்கிறார். யாரு? அந்த இடத்துல ஐயப்பன். ஐயப்பன் அந்த இடத்துல அந்த அவதாரம் அப்படிதான். இப்ப இந்து மதத்த பொறுத்தவரைக்குமே அவதாரங்கள்ங்கிறது ரொம்ப பெருமையா கருதப்படுது. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாரியான அவதாரங்கள். இப்ப ஒரு நரசிம்மரே பார்த்தீங்கன்னா, உக்கிர நரசிம்மர், யோக நரசிம்மர்ன்னு நெறைய நரசிம்மரா சொல்லலாம். அந்த மாதிரி நீங்க வந்து இவர பார்த்தீங்கன்னா, ஐயப்பர பார்த்தீங்கன்னாலும், ஊர் ஃபுல்லா ஐயப்பன் கோயில் இருக்கு. ஆனா, அங்க மட்டும் இருக்கிற சபரிமலையில இருக்கிற ஐயப்பன் சபரிமலைய சுத்தியே 4 ஐயப்பன் கோயில்கள் இருக்கு. அங்க 2 ஐயப்பன் கோயில்ல திருமண கோலத்திற்காக திருமணத்திற்கு வர்றவங்களுக்கு இது பண்ற அனுக்கிரகம் பண்ற ஒரு இடத்துல வந்து குழந்தை பிறப்புக்கு அனுக்கிரகம் பண்றார். இங்க நைஷ்டிக இந்த வார்த்தை நெறைய பேருக்கு தெரியாது. நைஷ்டிக பிரம்மச்சாரினா பெண்களை பார்க்காமல் இருப்பது. அவர் சட்ட வயதுக்கு மேல இருக்கிற இளம் வயது பெண்கள பார்க்காம இருக்கிறது அவரோட தபஸ், அவருடைய விரதம். அப்படிங்கும்போது, அதுக்கு மரியாதை குடுத்து நம்ம இவங்க போகாம இருக்காங்க. பட் இவங்க அதுக்காக தீட்டாப்பா, உள்ள வந்தா தீட்டா, அந்த தீட்டா, இந்த தீட்டா, இப்படிலாம் அவங்க சர்ச்சை பண்ணதுக்கு உச்சநீதிமன்றமும் சொல்லிடுச்சு. சரி பரவால்ல உள்ள போன்னு. திரும்பவும் எதுக்கு என்னமோ உள்ள விடாத மாரி, நம்ம என்னமோ பிரச்சனை பண்ற மாரி, இவங்க திரும்ப வந்து இப்ப சண்டை போடுறாங்க. உண்மையிலேயே உள்ள விடாதது யாரு? யாரு? உண்மையிலேயே உள்ள விடாதது யாரு? அப்படின்னா அந்த ஏரியால இருக்கிற அவங்களுடைய அ அந்த மதம் சார்ந்த நம்பிக்கையுடையவர்கள் அவங்க உள்ள விடல. இல்லையே. ஆனா ஆனா இந்த ஐயப்ப அதுக்கான சாமிக்கு காரணத்த இங்க இருக்கக்கூடிய ஐயப்ப சேவா சங்கம் உட்பட சில இந்து அமைப்புகள்லாம் ஏன்னா கண்டனம் நைஷ்டிக தெரிவிச்சு. பிரம்மச்சாரிங்கிற உண்மைய புரிஞ்சுக்குங்க. ம். இப்ப இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஆம் சாரி ஐயப்பா பாட்டு பாடுனது போப்பாண்டவ சரிங்கிறீங்களா? இல்ல தப்புங்கிறீங்களா? ஒரு ஒரு சட்டன் இல்ல. அது அது புரிந்து கொள்ளாமல் பாடப்பட்ட ஒரு குழந்தையின் பாடலா பார்க்குறேன். ஏன் அப்டின்னா, ஒரு 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 சர்டன் மதத்துல ஆண்கள் மட்டும் தான் இந்த ஒரு பெரிய உயர்ந்த பதவிக்கு போணுங்கிறது இருக்கு. சொன்னா மத சண்டை தான் வரும். இன்னொரு மதத்துல வந்து இவர்கள் பெண்கள் வந்து தொழுகைக்கு அனுமதிக்கப்படாததெல்லாம் இருக்கு. இந்த மாரிலாம் இருக்கு. ஸோ இது அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட பிரைவசி நம்பிக்கைகள். அந்த அந்த மாரி இந்த மதத்தினுடைய நம்பிக்கைகள சீர்குலைக்கிறதுக்கு ஒண்ணு புரிஞ்சுகிட்டு பேசணும். இங்க வந்து இல்லன்னா பேசக்கூடாது. இப்ப வந்து கடவுள் இல்லை அப்படிங்கிறத வந்து ஒரு கருத்தா எடுத்துக்கிறோம். கடவுள் இருக்கு அப்படிங்கிறத நாங்க கொள்கையா வச்சிருக்கோம். ஸோ அப்ப எங்கள ஏன் திணிக்கணும்? எனக்கு ஏன் வந்து இத சொல்லி பண்ணணும்? நான் வந்து அந்த காலத்துல தான் இதெல்லாம் ஆச்சு. இந்த காலத்துல தான் சமயபுரம் இத எடுத்துக்கங்க. நீங்க மேல்மருவத்தூர் எடுத்துங்க. பங்காரு அடிகளாருடைய மிகச்சிறந்த அவருக்கு ஏன் பத்மஸ்ரீ குடுத்தாங்கன்னு நெனைக்கிறீங்க? பங்காரு அடிகளார் மாதத்தின் 30 நாளும் பெண்களை அனுமதித்தார். கருவறைக்குள்ள. மாதத்தின் 30 நாளும் அனுமதித்தார். அவருக்கு தீட்டுலாம் அவர் பார்க்கல. அ அதனால தான் அவர வந்து மதிச்சாங்க. இங்க இருக்கிற நல்ல விஷயங்கள பத்தி பேசுங்க. இப்ப பங்காரு அடிகளார் பெரியார் பக்தரான்னு கேட்பீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இங்க எவ்வளவோ நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல ஒரு சென்டிமெண்ட் என்னன்னா, பெண்களையே பார்க்கக்கூடாதுங்கிறாருங்கிறேன். அப்ப உச்சநீதிமன்றம் தீர்ப்பு குடுத்துச்சுல்ல, பெண்கள உள்ள அனுமதிக்கலான்னு. அப்ப உச்சநீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றம் தப்பா தீர்ப்பு குடுத்துருச்சோ? உச்சநீதிமன்றத்த பொறுத்தவரைக்கும், இவர்கள் இவ்வளவு தூரம் மனம் வெதும்புவதால் அந்த தீர்ப்ப அவங்க குடுக்குறாங்க. அவங்களுக்கு சமய நம்பிக்கைகள் பெண்கள் தேவையில்ல. அடக்குமுறைக்கு அப்படின்னு அவங்க அவங்க நெனச்சா அவர் குடுத்திருக்காரு. ஆ. ஆனா, சமய அப்படி நம்பிக்கைகள் என்பது பாடப்பட்ட பாடல் தானே இதுவும். பெண்கள் அடக்குமுறையிலிருந்து வெளியில விடுபடணும் அப்படிங்கிறது பாடப்பட்ட பாடல் தானே. நீங்க போக வேண்டியதானே! ஆ. நான் இன்னைக்கு தைரியமா கேட்கிறேன். எத்தன பேர் வந்து மாதத்தின் 30 நாளும் கோயிலுக்கு போறாங்க பெண்கள்? நம்ம சாமி விஷயத்துல தலையிட வேண்டாம்னு சொல்லிட்டு தானே வீட்டு பெண்கள்லாம் போகாம இருக்காங்க. நான் மனசாட்சிப்படி பேசுறேன். எத்தன பேர் வந்து இத புரட்சிவாதமா எடுத்துட்டு போறாங்க? இது புரட்சி அப்படிங்கிறது கோயில்கள்லேருந்து தொடங்குறதா ஏன் நினைக்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன். புரட்சி என்பது நம்முள்ள இருந்து தொடங்குகிறது. வீட்ல இருக்கிற ஆணாதிக்கம், பெண்ணாதிக்கம் ஒழிச்சிட்டோமா? இல்ல சமுதாயத்துல ஈக்குவல் ஜெண்டர்ங்கிறது எல்லா கம்பெனிலயும் ஈக்குவல் ஜெண்டர் தான் இருக்கா? அப்படிங்கிறதுலேருந்து தொடங்குது புரட்சி. நான் ஜீன்ஸ் போட்டா எனக்கு என்ன? நான் டவுசர் போட்டா எனக்கு என்ன? யாருப்பா கேட்டா? இப்ப சென்னை மாரி மாநகரங்கள்ல இப்ப ஜாதி பேசுறவங்கள கூட அது எடுத்துக்கிறேன். இன்னொன்னு கூட இருக்கு. நான் டாக்டருக்கு படிச்சா உனக்கு என்ன? நான் நர்ஸுக்கு படிச்சா உனக்கு என்னன்னு ஒரு ரீல் யாருங்க இருக்கு. உங்கள யாராவது வந்து கைய இப்ப இல்ல வந்து அதான் அந்த பெண் அடக்குமுறைக்கு ஆளாகுறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் என்ன அடக்குமுறை? பார்க்கப்படுதுல. அதற்கு எதிரா தானே இந்த என்ன பாடல் இருக்கு. அடக்குமுறை? அப்படிதானே புரிஞ்சுக்க முடியும். அதெல்லாம் வந்து சம்பந்தம் இல்லாத ஒரு குழப்பமான பாடல் அது.
ஐயப்பனை மேற்கொள்ளா எடுக்க வேண்டிய தேவை என்னன்னு கேட்குறேன். ஒண்ணு நான் வந்து பெரியாருடைய தத்துவத்த நீங்க சொல்றதா இருந்தா, பெரியாருடைய எல்லா தத்துவத்தையும் சொல்லுங்க. சுயமரியாதை. சார் தமிழ்நாட்டுல பெரியார் படம் இந்த பக்கம் இருந்தா, முருகன் படம் இந்த பக்கம் இருக்கும். 2 பேரையும் கும்பிடுறவங்க தான் எங்க ஆட்கள். எங்க வீட்ல எங்க அம்மா வந்து முருகன் படத்துக்கு ஆரத்தி எடுக்கும்போது, பெரியார் படத்துக்கு ஆரத்தி எடுப்பாரு. அப்ப நான் கேட்பேன், "என்ன இதுக்கெல்லாம் ஆரத்தி எடுக்காதீங்க, அவருக்கு பிடிக்காதும்பேன்." அப்ப சொல்லுவாரு, "இல்ல, இல்ல அவரும் ஒரு சாமி தானப்பா" அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு இந்த மக்களுக்கு பெரியார ரொம்ப பிடிக்கும். ஆனா, அவருடைய சுயமரியாதை கருத்துக்கள பிடிக்கும். அதுக்காக என் நம்பிக்கைகளின் மேல் கல் எறியறதுக்கு நீங்க யாருன்னு கேட்கிறேன். எந்த மதத்த சேர்ந்தவங்களா இருக்கலாம். ஐயம் இப்ப சார் ஐயப்பா பாடல பாடுனது வேணா ஒரு கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணா இருக்கலாம். ஆனா அந்த பாடலை எழுதுனது, இயற்றியது, அரங்கேற்றம் பண்ணதெல்லாம் இந்து மதத்தைச் சேர்ந்தவர்கள் தானே. அ இப்பவும் சொல்றேன். இந்து மதத்தை சேர்ந்தவர்களா இருக்கலாம். இதனுடைய பேஸ் என்னவா வேணா இருக்கலாம். இப்போ நான் வந்து எனக்கு அறிவு இல்லாம எழுதிட்டேன் அப்படிங்கிறதுக்காக, எல்லாருமே அறிவில்லாம எல்லாமே அறிவில்லாம எழுதுனதா தான் அர்த்தம். இதுல எங்க இருந்து மதம் வந்தது? இப்ப இதே வந்து இது மத சண்டையா ஏன் மாறுதுன்னா, இவர்கள் இல்ல தாடிக்காரன் அந்த இடத்துல தான் ஒரு சரி. ஒரு நான் ஒரு இந்த பதிவு இந்த இருக்கு. எளிய அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஆ நீங்க தாடிக்காரன் பேத்தி தானே. நீங்க கோயிலுக்கு போ வேண்டிய அவசியம் என்ன? இது எளிமையான கேள்வி. ம். உங்களுக்கு அது தேவையே இல்லல்ல. இப்ப நான் நான் கோயிலுக்கு போற என்னோட நம்பிக்கைகள, கோயிலுக்கு போகாத நீங்க ஏன் பேசணும்? ஒண்ணு நீங்க கோயிலுக்கு போங்க. இல்ல கோயிலுக்கு போவாதீங்க. அந்த பாடல் எழுதியதே ஜாதியற்ற அமைப்புன்னு ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. அந்த அமைப்புல இருப்பவர்கள் தான் அந்த பாட்டையே எழுதியிருக்கிறாங்க. சாதிகள ஒழிக்கிறதுல என்ன ரிஸ்க் சொல்லுங்க? நீங்களே சொல்லுங்க. சாதிகள ஒழிக்கிறதுல இருக்க ஒரே ரிஸ்க் இந்து மதம் சாதிகளோடு, சடங்குகளோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்து மதத்தில தான் இங்க சாதிகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. கிறிஸ்தவ மதத்திலயும் இருக்கு. இஸ்லாத்தில இருக்கு. இங்கிருந்து பழகிக்கிட்டவங்க தான் அவங்களான்னு சொல்லலாம். பட் ஆனா, இங்க இருக்கிற பிரிவு ஏன் வந்ததுன்னா, வர்ணாசிரமத்த கொண்டாந்துருவாங்க. வர்ணாசிரமம் அதுக்கு காரணம் கிடையாது. ஒரு சிம்பிளான உதாரணம் சொல்றேன். ஒரு 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 கம்யூனிட்டில இருக்காங்க. அவங்க இறந்து போயிட்டா இப்படி உட்கார வச்சு தான் அவங்கள தூக்கிட்டு போவாங்க. உட்கார வச்சு புதைப்பாங்க. இது அந்த கம்யூனிட்டியோட பழக்கம். இன்னொரு கம்யூனிட்டி இருக்காங்க. அவங்கள படுக்க வச்சு தூக்கிட்டு போவாங்க. இன்னொரு கம்யூனிட்டி இருக்காங்க. அவங்கள எரிப்பாங்க. ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க. அவங்கள புதைப்பாங்க. இது கம்யூனிட்டிக்கு கம்யூனிட்டி டெத்தே மாறுபடுது. கம்யூனிட்டிக்கு கம்யூனிட்டி இவங்க 3 பல்லு தாலியா, 5 பல்லு தாலியா, 7 பல்லு தாலியா, கம்யூனிட்டிக்கு கம்யூனிட்டி மாறுபடுது. அப்போ இங்க இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் நான் பிள்ளை பிறந்தா 3 நாள்ல தொட்டில்ல போடணுமா, 6 நாள்ல, 8 நாள்ல எல்லாத்தையும் அந்த ஜாதி புத்தகம் முடிவு பண்ணுது. இந்த ஜாதி புத்தகத்த சடங்கோட இணைச்சுட்டானுங்க. இப்ப என் வீட்ல ஒரு நல்லது கெட்டது நடக்கணும் அப்படின்னா, இந்த சடங்கு புக்க வெரிஃபை பண்ணி, அதுல என்ன சொல்லுதோ அதுதான் நான் பண்ண வேண்டியிருக்கு. வெரிஃபை பண்ணி மீன்ஸ் நம்ம வீட்டு பாட்டிட்ட கேட்கிறோம். வீட்டு பெரியவங்க பெரியவங்க என்ன சொல்றாங்களோ அத கேட்கிறோம் அப்படிங்கிற. அந்த பெரியவங்க சொல்றத கேட்கிற வரைக்கும் இங்க ஜாதி வாழ்ந்து கொண்டு தானே இருக்கிறது. இப்போ இந்து மதத்துல எல்லா பண்டிகையும் புரோட்டோகால் படி காமன் ஆக்கிட்டீங்கன்னா, எல்லா மதத்தவரையும் அப்படி ஆக்க முடியாது. ஏன் முடியாதுன்னா, இந்து மதம் பல பல சிறு நம்பிக்கைகளுடைய பல பேருடைய கூட்டமைப்பு இந்து மதம். இந்த மதம் என்பது ஒரு மதம் அல்ல. காந்தி தான் வந்து அந்த பேரே வச்சாங்க. வெள்ளைக்காரன் தான் அந்த பேர் வச்சான். ஸோ சின்ன சின்ன நம்பிக்கைகளுடைய ஒட்டுமொத்த வடிவம் தான் இது. அப்படிங்கும்போது இவர் சூரியனார கும்பிடுறாரு. இவர் பூணல் போட்டுக்கிறாரு. இவர் என்னமோ அக்னிய கும்பிடுறாரு. இவர் அது பண்றாரு, இது பண்றாரு. இவன பார்த்து அவன் சிரிக்கிறான். அவன பார்த்து இவன் சிரிக்கிறான். யார பார்த்து யாரும் சிரிக்க தேவையில்ல. இங்க பல பல சிறு அமைப்புகளுடைய தொகுதி. அதனால ஜாதி ஒழிக்க முடியல. இவங்க ஜாதி ஒழிப்போம், ஜாதி ஒழிப்போம், ஜாதி ஒழிப்போம் சொல்லிட்டே இருக்காங்க. ஜாதி ஒழிக்கிறதுல ஜாதிய பத்தி உண்மையிலேயே யாருக்கு எந்த கவலையும் இல்ல. எல்லாருமே சினிமா தியேட்டர் போறோம் சார். யார் யார் என்னென்ன ஜாதிங்கிறத பார்த்தா நம்ம சினிமா தியேட்டர் போறோம் கிடையாது. நம்ம இந்த பக்கத்துல உட்காந்து என் பக்கத்துல உட்காந்து எல்லாருமே தான் சினிமா பார்க்குறாங்க. என் பக்கத்துல உட்காந்து கேன்டீன்ல ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறோம். ஒரு கம்பெனில வேலை செய்றேன். ஜாதி பத்தா சாப்பிடுறேன். ஜாதி பத்தா பஸ்ல போறேன். ஆனா ஐயம் சாரி ஐயப்பா பாடலுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அதாவது நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்க்க நினைக்கக்கூடிய விஜயோ, சீமானும் வாய் திறக்கவே இல்லையே. நீங்க ஏன் இது எல்லாத்துக்கும் இவங்க வாய் திறக்கணும்னு நினைக்கிறீங்க? யார் இத வாய் திறக்கணும்னு நினைக்கிறது? இப்ப மத்தவங்கலாம் வாய் திறந்துட்டாங்களான்னு அடுத்த கேள்வி கேட்பேன். அப்போ ம். வந்து மத்தவங்கலாம் வாய் திறந்துட்டாங்களா? அப்ப டிடிவி சேகர் பாபு வாய் தினகரன் வாய் திறந்துட்டாரு. திறந்தாரா? டிடிவி தினகரன் வாய் திறந்தாரான்னு கேட்கலாமா? ம். அரசியல்வாதியா இருக்கிற எல்லாரையும் எடுத்துக்கங்க. எல்லாரும் இல்ல இதுல வாய் நீங்க சார்ந்து அல்லது நீங்க ஒண்ணு சேர்க்கணும்னு நினைக்கக்கூடிய அரசியல் கட்சிகள கேள்வி கேட்கிறேன். இப்பயும் சொல்றேன். இது இது அவங்க இதுல மேபி அவர்கள் அதுக்கு கருத்து தெரிவிக்காம இருக்கலாம். ஒருத்தர் கருத்து தெரிவிக்காதனாலேயே அவங்க வந்து குற்றவாளின்னு நம்ம சொல்லிட முடியாது. இப்ப கருத்துக்கள் என்ன மாதிரியான கருத்துக்களா மக்கள சென்றடையுதுங்கிறது தான் முக்கியம். அயம்சாரி ஐயப்பாங்கிறதுக்கு நைஷ்டிக பிரம்மச்சாரியாக அவர் எழுந்தருளி இருக்கிறார் என்பதை தவிர வேறு ஒண்ணும் இல்ல. உக்ர நரசிம்மராக இருக்கிற நாமக்கல்ல இருக்கிற அதே நரசிம்மர் தான் யோக நரசிம்மராக சோழிங்கநல்லூர்ல எழுந்தருளி இருக்கிறார். ஊருக்கு ஊர் நாங்க ஒவ்வொரு விதமான முருகனையே எடுத்துக்கிட்டீங்கன்னா, பழனிமலை முருகன் ஒரு 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 கேட்டகரியா பார்க்குறோம். இப்போ திருச்செந்தூர் முருகனை ஒரு கேட்டகரியா பார்க்குறோம். அப்படிங்கும்போது அவதாரங்களோட பெருமையை தான் நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல இது கட்டுமானம். முதல்ல புரட்சி கோயிலிலிருந்து எங்கு தொடங்குகிறதுன்னு நான் கேட்கிறேன். கோயிலுக்குள்ள அனுமதிக்கல. இப்ப அனுமதிக்கிறாங்க. எல்லா ஜாதியினரும் வந்து அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகுறாங்க. எல்லாமே நல்ல விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ என்ன பிரச்சனை? இதுல சடங்குகளுக்குள்ள வந்து மூக்க விடுவேங்கிறது என்ன நியாயம்? ஒவ்வொருத்தர் சடங்கு ஒவ்வொரு மாரி இருக்கும்.
அப்ப எல்லா மதத்தோட எல்லா சடங்கையும் பேசுறதுக்கு தைரியம் இருக்கா? இது என்ன தேவையில்லாத வேலை தானே இது. இது வந்து இங்க எல்லாரும் ஒண்ணுமிட்டா ஜாலியா சந்தோஷமா அண்ணன் தம்பியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதுல வந்து எதுக்கு மத கலவரத்தை உண்டு பண்றீங்க? இல்ல இத பாடலை எழுதுனதும், அரங்கேற்றம் செய்தது இந்து மதத்தைச் சேர்ந்த நபர்கள் தான் சொல்ல வரேன். சார் ஜியு போப் என்பவர் தான் திருவாசகம், திருக்குறள் எல்லாம் படிச்சார். அதனால படிக்காம விட்டுறலாமா சார்? இல்ல அவர் எழுதினவர் கிறிஸ்தவரு அப்படின்னு விட்டுறலாமா? எழுதினவர் யாரா இருந்தா என்ன சார்? இல்ல சொல்லப்படுற கருத்தை பாருங்க. பாடுனது இசைவாணி வேற ஒரு மதத்தைச் சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால, அந்த மதத்தை சேர்ந்து நெறைய பேர் காயப்படுத்துறாங்க, கொச்சைப்படுத்துறாங்க. அதுக்காக இந்த இத பதிவு இல்ல பண்ணேன். அதான் இதுல சொல்லப்படுற எல்லாமே அறியாமையில பேசுறது தானே. இப்ப அறியாமையில பேசுறது தான் இதெல்லாம். இவங்களுக்கும் தெரியலன்னு அர்த்தம். இத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நைஷ்டிக பிரம்மச்சரி தான் கான்செப்ட். ஓஹோ! அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். பூந்தமல்லில இருக்க ஐயப்பன் கோயில்ல எல்லாரும் போலாம். எங்க இருக்கிற ஐயப்பன் கோயில்லயும் எங்க வேணா யார் வேணா போலாம். இங்க மட்டும் வேண்டாம்னு தான் சொன்னான். அதுவும் அந்த சரவுண்டிங்லயே 5 கோயில் இருக்கு. இந்த ஒரு கோயில் வேண்டாங்கிறாங்க. ஓகே. அவ்வளவுதான். அத நீங்க வம்படிக்கு நான் பண்ணி தான் தீருவேன்னு, இதுல என்ன புரட்சி செஞ்சு நம்ம பண்ணிட்டோம்? இதுல என்ன புரட்சி வந்துருச்சு இப்போ? புரட்சி பண்ண வேண்டிய விஷயம் 100 புரட்சி இருக்கு. அதெல்லாம் நம்ம ஒண்ணும் புரட்சி பண்ணல. எல்லாரும் சாதி மறுப்பு திருமணம் பண்ணிக்கிட்டோமா? நான் சாதி மறுப்பு திருமணம் பண்ண தைரியமா சொல்றேன். சாதி மறுப்பு திருமணம் பண்ணவங்க இங்க எத்தனை பேர் இருக்காங்க? அதே ஜாதி, அந்த ஜாதிக்குள்ள சப்ஜாதி, அந்த இந்த சப்ஜாதிக்குள்ள சப்ஜாதி அப்படின்னு கண்டுபிடிச்சு தானே கல்யாணம் பண்றீங்க. பெரிய புரட்சி இதெல்லாம் பேசுறீங்க. சார் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். நான் கடவுளை நம்புறேனா நம்பலையா? நான் நம்பல. அப்புறம் உனக்கு ஐயம் சாரி ஐயப்பக்கம் தேவையே கிடையாது. வேலையை பார்த்துட்டு போங்க. இல்ல நம்புற என்ன நீ சீர்திருத்தி ஒண்ணுங்க ஒரு அவங்க புண்ணாக வேண்டாம். கடவுள நம்புறாங்க. ஜாதிய நம்பல. அதனால தான் ஜாதி ஒழிக்கிறதுக்குரிய ஜாதியற்ற ஒரு அமைப்பு முகாந்திரம் அப்படின்னு கூட இதுல வச்சிருக்காங்க. இல்ல. ஜாதி பத்தி இதுல எதுவுமே பேசல. சாதிகள் இல்லையடி பாப்பான்னு பேசினவர் கூட ஒரு பார்ப்பனர் தான். சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம்னு சொன்ன பாரதியார் அவர் கூட இருந்தார். அவர் கூட எல்லாருக்கும் பூனெல்லாம் போட்டு விட்டார். இதுக்கான முயற்சிகள் நிறைய நடந்திருக்கு. அந்த மாதிரி ஜாதி ஒழியறதுக்கான ஒரு வரி கூட இல்லை. நான் ஜீன்ஸ் பேண்டா என்ன, நான் டவுசர் போட்டா என்ன, எதை வேணா போடுமா, உன்னை யார் வேணாண்ணா, நீ எதை வேணா போடுங்க. நம்ம அப்படியே சீமான் டாபிக்ல வரலாம். சீமானு விஜய் ஒண்ணு சேரணும். சீமான் முதலமைச்சர், விஜய் துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா ஜோதிடர் ராம்ஜிக்கு என்ன பொறுப்புன்னு சொல்லவே இல்ல. இப்பவும் சொல்றேன், இது என்னைக்கோ பேசின வீடியோ. இப்பவும் நான் சொல்றேன், இப்பதான் viral அவர்கள் ஆயிட்டு இருக்கு. இருவரும் வந்து சேருவார்கள் அப்படிங்கிறது நான் ஆசைப்பட்டேன். ஆனா அவர்கள் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுவுல ஒரு கருத்து வேறுபாடு என்ன, இவரும் அவர் ஸ்டாண்ட சொல்ல மாட்டேங்கிறார். இவரும் வான்னு கூப்பிட மாட்டேங்கிறார். அவரும் வரேன்னு சொல்ல இல்ல மாட்டேங்கிறார். சீமான் நான் வரேன்னு சொல்லிட்டாரு. கூட்டணிக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சீமான் சொல்லிட்டாரு. ஆனா விஜய் கூப்பிடல. விஜயும் நான் எனக்கு சத்தமா பேச தெரியாதுன்னு மாநாடுல பேசுனதுனால இவர் கோபம் அடைஞ்சிட்டாரோ, அல்லது எனக்கு திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள்னு சொன்னதுனால சீமான் இவருக்கு கோபம் பிடிக்கல. அடைஞ்சிட்டாரோ. மேபி இருக்கலாம். ஆனா இப்பவும் சொல்றேன், இவருடைய புத்தாண்டு 2 பேருக்குமே டைம் சரியில்லை. சீமான் விஜய்க்கும் சாருக்கு சீமானுக்கும். சீமான் சாருக்கு 7.5 சனி. அவருக்கு வந்து ராசிப்படி பார்த்தீங்கன்னா மேஷ ராசி. அவருக்கு இப்போ 7.5 சனி வந்துட்டு இருக்கு. விஜய் சாருக்கு ஆல்ரெடி அஷ்டம சனி. அதனால இதெல்லாம் கடந்து செல்வோமாக. இந்த அடுத்த வருஷம் மார்ச் மாசத்துக்கு பிறகு இவருக்கு அஷ்டம சனி போயிடும். அதுக்கப்புறமா தெளிவான முடிவுகள் எடுப்பார். நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்க்கிற முயற்சியில இருக்கிறீங்க இல்லையா? ஆனா நீங்க இது ஒரு விஜயும் ஃப்ரேமே சீமானும் பண்ணிட்டீங்க. இது ஒரு ஃப்ரேமே பண்ணிட்டீங்க. ஆமா. விஜயும் சீமானும் சினிமாவிலேயே ஒண்ணு சேர்ந்து எதுவும் ஒர்க் பண்ணலையே. அப்புறம் எப்படி அரசியல்ல சாத்தியம் நினைக்கிறீங்களா? சார் சினிமால ஒண்ணு சேர்ந்தவங்க எல்லாம் அரசியல்ல ஒண்ணு சேர்ந்திருக்காங்களா என்ன? சேகுவாரா கேரக்டரை ரோல் மாடலா வச்சு விஜய ஹீரோவா வச்சு சீமான் படம் டைரக்ஷன் பண்றதா ஒரு ஸ்டோரி சீமான் விஜய்கிட்ட போய் சொல்லிட்டு வந்ததா எல்லாருமே செய்திகளை நம்ம படிச்சோம். ஆனா சேகுவாரா லைஃப் ஸ்டோரியா அப்படின்னு கூட அவர் அரசியல் யோசிக்காம வேறு, பர்சனல் விஜய் அதையே வேணாம்னு சொல்லிட்டாரு. அரசியல் வேறு, தொழில் வேறு, சேகுவாரா லைஃப் அரசியல் ஸ்டோரிங்கிறது வேறு, எவ்வளவு பெரிய அரசியல் விஷயம். வேறு, தொழில் வேறு, பர்சனல் வேறு, எல்லாம் வேறு வேறு. இது அரசியல் தளம். அரசியலை பத்தி பேசலாம். பர்சனலா பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது, ஒருத்தர் மேபி அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம். என்ன வேணா நடக்கலாம். இதுல எனக்கு என்ன முயற்சிங்கிறதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் கேட்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முதலமைச்சராக சீமான் இருப்பார் அப்படிங்கிறது விஜய் அவர்கள் துணையோடு, அதுலயும் நான் தெளிவா சொல்லியிருந்தேன். விஜய் ஒத்துப்பார்னு நினைக்கிறீங்களா? சீமான முதலமைச்சராக விஜய் ஒத்துப்பார்னு சார் நல்லா நினைக்கிறீங்களா? நம்ம வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் சொல்றோம். இது இப்படி நடக்கும். இவங்க 2 பேரும் சேருவாங்க அப்படிங்கிறத. பட் அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது வந்து ஆனா இந்த இடத்துல விஜயும் தன்னோட தலைமையில தான் கூட்டணி அமையணும்னு கேக்குறாரு. சீமானும் தன்னோட தலைமையில தான் கூட்டணி இவங்க அமையணும்னு 2 கேக்குறாரு. பேருக்குமே ஒரு பாயிண்ட் புரியல. ஆ. என்ன அப்படின்னா, இவங்க 2 பேருடைய பிரதான சக்தி எதுன்னா டிஎம்கே. ம். டிஎம்கேவை எதிர்த்து இவர்கள் ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்து நம்மளுடைய இவரை வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்த்த முகம்னு வச்சுக்கோங்க. அவளுக்கு எதிரான ஈக்குவலான முகம்னு வச்சுக்கோங்க. ஓகே. துரைமுருகன் சாருக்கு ஈக்குவலான முகம் விஜய் கட்சியில யார் இருக்கா? சரி, கே நேருவுக்கு எதிரான முகம் யார் இருக்கா?
ஆராசாக்கு எதிரான முகம் யார் இருக்கா? கனிமொழிக்கு எதிரான முகம் யார் இருக்கா? விஜய் கட்சியில தயாநிதி யாருமே மாறன் இல்லை. யார் இருக்கா? நான் கேட்கறது அப்படி கிடையாது. இவங்களவுக்கு ஸ்டஃப்பான ஆட்கள் யார் இருக்காங்க? விஜய் ஈவன் கட்சியில இன் யாருமே சீமான், இல்லை இப்போதைக்கு. ஈவன் இன் சீமான் ஆல்சோ அவங்க கட்சியிலுமே சரி. சீமானன்னா வந்து இவருக்கு எதிர்த்த ஒரு முகம்னே வச்சுக்கோங்க. சீமான் கட்சியில சீமானை விட்டா வேற மத்த முகம் தெரிஞ்ச நபர்கள் அந்த பெருசா மாதிரியான யாருமே இல்லை. தலைவர்கள் யார் இருக்காங்க? இல்லை. இல்ல. அப்படிங்கும்போது இதனால தான் இந்த இது வந்து தோல்வி அடைகிறது. ஏன் அப்படின்னா, இந்த பேசிக் லாஜிக் புரிஞ்சுக்கணும். இங்க ஒவ்வொருத்தரும் டான். இங்க ஒவ்வொருத்தரும் பெரிய ஆளு. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ண ஆட்கள். யார் சொல்றீங்க? திமுகல சொல்றேன். ஓகே. அடுத்து அதிமுகல கூட சொல்றேன். இவங்கெல்லாம் ரொம்ப வருடமாக உழைத்து ஒரு பெயர் வாங்கியவர்கள். அப்படின்னு இருக்கும்போது, அவ்வளோ பெரிய ஆட்கள் இவங்கெல்லாம். இவங்கள எதிர்க்கிறதுக்கு இதுக்கு ஈக்குவலான ஆள் இருந்தா தான் அந்த தொகுதியில வெற்றி பெறும். ஸோ எல்லா தொகுதியுடைய கூட்டுத்தொகை தான் உங்களுக்கு முதலமைச்சருங்கிற பதவி தானே தவிர, ஒரே ஒரு இதுல அவர் ஜெயிச்சிட்டாருங்கிறதுனால ஒண்ணும் ஆயிடாது. இப்ப சீமான் பிஜேபியோட தமிழ்நாட்டு முதலமைச்சர் வேட்பாளரா போயிட்டாருன்னா, அப்ப விஜய்? இல்ல சார், இப்பவும் சொல்றேன். இது பத்தி நெறைய விஷயங்கள் இன்னும் 4 நாள், இன்னும் 3 நாள்ல அண்ணாமலை சார் வரப்போறாரு. இல்ல இது அண்ணாமலை சார் போஸ்டிங்க்கு திரும்ப அவர் வரமாட்டாரு, அவர தூக்கிட்டாங்க, என்னென்னமோலாம் சொன்னாங்க. இதெல்லாம் மீடியா குடுக்குற ஹைப் அவ்வளவுதான். பிறந்த நாள் வாழ்த்து சொல்றதுக்கு அவர கூப்பிட்டுருக்காரு. பிறந்த நாள் வாழ்த்து சந்திச்சுட்டு வந்தாங்க. அவ்வளவுதான் சிம்பிள். யாருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல? அவருக்கு சீமானனாக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல ரஜினிகாந்த் கூப்பிட்டுருக்காரு. எப்பயோ முடிஞ்சிருச்சுல்ல அது. அப்ப அப்பாயின்ட்மென்ட் கிடைக்கல, அதனால இப்ப கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான். இது நல்லா நானே நம்பிட்டேன். சார் இப்பவும் சொல்றேன், நான் யாருக்கும் வக்காலத்து வாங்கல. அப்ப சீமான் பிஜேபியோட முதலமைச்சர் வேட்பாளர் கிடையாது நிச்சயம் 2026 கிடையாது. தேர்தல்ல. இது என்ன இது சம்பந்தமே இல்லாத கேள்வி. அது அப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே இல்ல. இல்ல நிச்சயம். ஒருவேளை நடந்துருச்சுன்னா ராம்ஜியோட கூட்டணி முயற்சி பாப்போம். படுதோல்வி அடைஞ்சிரும். பார்ப்போம். அப்படிதான் எடுத்துக்கணும். அவ்வளவுதான். சார் நம்ம ஒரு ரூட், ஒரு கிரகங்கள் என்ன சொல்லுதுங்கிறத சொல்றோம். முன்கூட்டியே சொல்றோம். இதுதான் நடக்கும்னு அடிச்சு சொல்லல. இப்படி நடக்கும், இப்படி நடந்தா இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னா, இவருக்கு 2 பேருடைய அம்சங்கள் நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால சொல்றோம். இல்ல அது நடக்காது அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னா விட்டுருங்க. அவ்வளவுதான். அரசியலை ஜோதிட ரீதியாக நிறைய விஷயம் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.